வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்க்கடலை. ஒரு வண்டர்ஃபுல் ப்ரோட்டீன் டயட்டுங்க இது. வேர்க்கடலையில் என்ன இருக்குது? மெக்னீஷியம், விட்டமின் ஏ. மெக்னீஷியம் வந்து 181 இருக்குங்க. விட்டமின் ஏ 63 கிராம்ஸ் இருக்குது. பொட்டாசியம் 700 மில்லிகிராம்ஸ் இருக்குது. உங்களுக்கு விட்டமின் B1 894 MCQs இருக்குது. நியாசின் 14 மில்லிகிராம்ஸ் இருக்குது. இது ஒரு நியாசின் ரிச்சுங்க. நியாசினோட குறைபாடுகள்னால நமக்கு என்ன வரும்ன்றது தெரியும். விட்டமின் B3 தான் நம்ம நியாசின்னு சொல்லுவோம். பெல்லக்ரா அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும். அதாவது 4 Ds நீங்கள் அதில் எதிர்பார்க்கலாம் அந்த பேஷண்ட் கிட்ட. 4 Ds அப்படிங்கிறது வந்து ஒன்று டயரியா, இன்னொன்று டெர்மாடைட்டிஸ், இன்னொன்று டெமென்ஷியா, அட் லாஸ்ட் டெத்து. ஸோ இந்த டெஃபிஷியன்சி மட்டும் வரக்கூடாதுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வண்டர்ஃபுல் நியாசின் சப்ளிமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிரவுண்ட்நட்டில் இருக்குங்க. கேன்சர் எதிர்த்து போராடுதுங்க. டிபி பேஷண்ட்டாக இருந்தால் கூட எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஐ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா வாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் இது தடுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் வந்து வேர்க்கடலை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் கார்டியாக் பேஷண்ட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு மாடரேட் அளவு நீங்கள் வந்து கணிசமான அளவு நீங்கள் வந்து சாப்பிட்லாங்க. ஃபுட் ப்ரிப்ரேஷன்ஸில் நீங்கள் நிறைய இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கிரவுண்ட்நட் கர்னல்ஸ் மாதிரி நீங்கள் சுகர் ப்ளஸ் ஜாகரி அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நியாசின் டெஃபிஷியன்சினால் சிம்பிளாக இன்னொரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா குவாஷிரோக்கர் பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லணும். அதாவது சிவியர் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இது வருதுங்க. குழந்தைங்களை தாக்குது முக்கியமாக. அவங்களுக்கு வந்து என்னென்னா லோ பிளட் ஆல்புமின் லெவல்ஸ் இருக்குங்க. அதனால டிஷ்யூஸ் எல்லாம் ஸ்வெல்லிங் ஆகுங்க. குழந்தைங்களுக்கு லிவர் சிரோசிஸ் இருக்கிற பிரச்சனைகளுக்கு இருக்கிறவங்களுக்கு கூட இதை நம்ம கொடுக்கலாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெப்பாட்டோ ப்ரொடெக்டிவ் தான். கிரவுண்ட்நட்டில் வந்து பட்டர் வரும். ஸோ பட்டரும் நீங்கள் கொடுக்கலாம். கிரவுண்ட்நட் பிஸ்கெட்ஸாக இருக்கும். பிஸ்கெட்ஸில் வந்து நமக்கு ஒரு 4.5 கிராம்ஸ் வரைக்கும் நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ கிரவுண்ட்நட் கேக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஃபுட் ப்ரிப்ரேஷன்ஸ் மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிற கிரவுண்ட்நட்டை நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம். அதாவது ஒரு ப்ரோட்டீன் அப்படின்னும் போது நம்ம விலையுறந்த ப்ரோட்டீன் மாதிரி நம்ம யோசிக்காமல் நம்ம கைகளில் கிடைக்கக்கூடிய மலிவாக கிடைக்கக்கூடிய கடைகளில் கிடைக்கக்கூடிய வேர்க்கடலையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. ஸோ நம்ம வந்து ப்ரோட்டீன் குறைபாடு இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க நம்மளும் வந்து கை கோர்ப்போம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.